முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்தில் மூத்த அமைச்சர்களுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. தற்போது முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்று வரும் ஆலோசனை குறித்து சொல்லுங்க. எந்தெந்த அமைச்சர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க? சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்தில் தற்போது ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர் SP வேலுமணி மற்றும் தங்கமணி, அதேபோல் CV சண்முகம் உள்ளிட்ட வைத்திலிங்கம் மற்றும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆலோசனையில் முக்கியமான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசப்பட்டு வருகிறது. அதாவது அதிமுகவினுடைய இரு அணிகளையும் இணைப்பதற்கான கூட்டம் இன்னும் விரைவில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் எதுபோன்ற பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலாம், எதுபோன்ற கருத்துக்களை தெரிவிக்கலாம், எதுபோன்ற ஆலோசனையில் ஈடுபடலாம் என்பது குறித்து தான் தற்போது இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு இங்கிருந்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு, ராயப்பேட்டாவில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு செல்கிறார். அங்கு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தற்போது அங்கு வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களிடமும் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். விரைவில் இரு அணிகளும் இணைவதற்கான பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது. அது குறித்து முக்கியமான ஆலோசனை இந்த கூட்டத்தில் நடைபெற்றதாக தெரிகிறது. அதேபோல் நேற்று நிதி ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் எடப்பாடி டெல்லி சென்று விட்டு வந்தார். அங்கு பேசப்பட்ட கருத்துக்கள் அது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு செல்கிறார். ராஜா, சசிகலா அணியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் சென்னை வர உத்தரவிடப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. அவங்க எப்ப வரதா இருக்காங்க? அது குறித்த தகவல்கள் சொல்லுங்க. அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 3 நாட்கள் நடைபெற உள்ளது. கட்சியின் சார்பாக 50 மாவட்டங்கள் உள்ளன. அந்த 50 மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் நாளை மறுநாள் மற்றும் அதற்கு அடுத்த நாள், அதாவது 25, 27, 26, 27 ஆகிய 3 நாட்களும் ஒவ்வொரு நாளும் 15 மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். அந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட உள்ளன. அதேபோல் கடந்த 1 மாத காலமாக அதிமுகவினுடைய அந்த பிரமாண பத்திரம் வட்ட செயலாளர்கள் மற்றும் கிளை செயலாளர்களிடமிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு கொடுப்பதற்காக பிரமாண பத்திரங்கள் வாங்கப்பட்டு வருகின்றன. அது தொடர்பாக அந்த ஆலோசனை கூட்டத்தில், நாளை எடுக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக பேச உள்ளனர். மேலும் அந்த பிரமாண பத்திரத்தில் 2ஆம் பக்கத்தில் முதலமைச்சர் எடப்பாடியினுடைய பழனிசாமியினுடைய பெயர் நாளை அதில் இடம்பெற உள்ளது. அது தொடர்பாக எல்லா மாவட்ட செயலாளரும் அழைக்கப்பட்டுள்ளனர். நாளை மாலை 5 மணிக்கு இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறுகிறது. 25, 26, 27 ஆகிய 3 தினங்களில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. முழுவதுமாக தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்படக்கூடிய இந்த பிரமாண பத்திரங்கள் தொடர்பான ஆலோசனை தான் அதில் பேசப்பட உள்ளது. அதேபோல் தற்போது உள்ள அந்த அரசியல் சூழல், இரு அணிகளும் இணைப்பது தொடர்பாகவும் அந்த கூட்டத்தில் பேசப்படலாம் என தெரிகிறது.